அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற இந்த அத்தியாயத்தின் 36வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன வல் மௌதா யப்அதுஹுமுல்லாஹு ஸும்ம இலைஹி யுர்ஜஊன். உண்மையை ஏற்றுக்கொள்வதெல்லாம் செவி சாய்ப்பவர்கள்தான். இறந்தவர்களை அல்லாஹ் எழுப்புவான், பிறகு அவனிடமே திருப்பப்படுவார்கள். வகாலூ லௌலா நுஸில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹ் குல் இன்னல்லாஹ காதிருன் அலா ஐயுனஸ்ஸில ஆயத்தௌ வலாகின்ன அக்தரஹும் லா யஅலமூன். நம் விருப்பப்படி ஓர் அத்தாட்சி அவருடைய இறைவனிடமிருந்து அவர் மீது இறக்கப்பட வேண்டாமா என்று கூறினர். நபியே கூறுவீராக, ஓர் அத்தாட்சியை இறக்க நிச்சயமாக அல்லாஹ் ஆற்றலுடையவன், எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரி யதீரு பி ஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும் மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன் தும்ம இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன். பூமியில் ஊறுவதும் தன் இரு இறக்கைகளால் பறப்பதும் உங்களை போன்ற படைப்புகளே தவிர வேறில்லை. எதையும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் எனும் புத்தகத்தில் நாம் குறிப்பிடாமல் விடவில்லை. பிறகு தங்கள் இறைவனிடம் அவர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். வல்லதீன கத்தபூ பி ஆயாத்தினா சும்மு வ புக்முன் ஃபில் ஸுலுமாத் மை யஷஇல்லாஹு யுத்லில்ஹு வ மை யஷஹ் யஜ்அல்ஹு அலா சிராத்திம் முஸ்தகீம். நம் வசனங்களை பொய்ப்பித்தவர்கள் இருள்களில் சிக்கிய செவிடர்கள், ஊமையர்கள் போல் ஆவர். அல்லாஹ் தான் நாடியவரை வழிகெடுக்கிறான், தான் நாடியவரை நேரான பாதையில் ஆக்குகிறான். குல் அரஐத்தகும் இன் அதாகும் அதாபுல்லாஹி ஔ அத்தத்குமுஸ்ஸாஅத்து அகைரல்லாஹ் ததுஊன இன் குன்தும் சாதிகீன். நபியே கூறுவீராக, உங்களுக்கு அல்லாஹுவின் வேதனை வந்தால் அல்லது உங்களுக்கு விசாரணை காலம் வந்தால் அல்லாஹ் அல்லாதவர்களையா நீங்கள் அழைப்பீர்கள்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதன் பதிலை அறிவியுங்கள். பல் இய்யாஹு ததுஊன ஃபயக்ஸிஃபு மா ததுஊன இலைஹ் இன்ஷாஅ வ தன்ஸௌன மா துஷ்ரிகூன். மாறாக அவனையே அழைப்பீர்கள். அவன் நாடினால் நீங்கள் எதை நீக்குவதின் பக்கம் அவனை அழைக்கிறீர்களோ உங்களை விட்டு அதை அகற்றுவான். அப்போது நீங்கள் இணை வைப்பவற்றை மறந்து விடுவீர்கள். வலக்கது அர்சல்னா இலா உம்மமின் மின் கபுலிக்
فأخذناهم بالبطشاء والضراء لعلهم يتضرعون. நபியே, உமக்கு முன்னர் பல சமுதாயங்களுக்கு தூதர்களை திட்டவட்டமாக அனுப்பினோம். அவர்கள் நிராகரித்துவிடவே அவர்கள் பணிவதற்காக வறுமை இன்னும் நோயை கொண்டு அவர்களை பிடித்தோம். فَلَوْلَا إِذْ جَاءَهُمْ بَأْسُنَا تَضَرَّعُوا وَلَكِنْ قَسَتْ قُلُوبُهُمْ وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ مَا كَانُوا يَعْمَلُونَ. நம் வேதனை அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? எனினும் அவர்களுடைய உள்ளங்கள் இறுகின. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்தான். فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون. தாங்கள் உபதேசிக்கப்பட்டதை அவர்கள் மறந்தபோது செல்வங்கள் எல்லாவற்றின் வாசல்களை அவர்களுக்கு திறந்தோம். முடிவாக தாங்கள் கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தபோது அவர்களை திடீரென பிடித்தோம். அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.